Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. தம்ப்நெயிலை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலி இது அஃபீஷியலாக ஜீ தமிழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடுது. வீடியோவில் என்ன டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சந்தியாராகம் சீரியலோட ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம மாயா பார்த்தீங்கன்னா கோவமாக நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி யார் நிற்கிறான்னு பார்த்தா பத்மா இருக்காங்க. பத்மா ஏதோ சொல்கிறாங்க. மாயாவுமே கோபத்தை பொறுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் கோபத்தை மீறி பார்த்தீங்கன்னா பத்மாவை அரைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது வந்து அப்கமிங் சந்தியாராகம் எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆக போகிற எபிசோடு தான். சந்தியாராகம் சீரியலில் வில்லிஸோட ஆட்டம் தாங்க முடியலையே, கொஞ்சமாவது பாசிட்டிவாக நம்ம மாயா வந்து போல்டாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். அப்கமிங்கில் இந்த மாதிரி ஒரு ட்ராக் வரப்போகுது. ஆல்சோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் ஆச்சு. இதுவுமே அந்த சீரியல் நடித்த ஆக்டர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே நின்று வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தனா வந்து பேட்மிண்டன் வந்து ஆல்ரெடி நம்ம ரகுராம் சொல்லியிருப்பார்ல, இன்னுமே உன்னோட கவனம் முழுக்க அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தனா வந்து வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் பார்த்தீங்கன்னா அவங்க கையிலேயே பேட்மிண்டன் ஸ்டிக் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அப்கமிங் எபிசோடில் வருமோ என்னமோ. தனாவோட கவனம் தசை திரும்பிடக்கூடாது. அந்த விளையாட்டு அப்படிங்கிறதுல அவங்க வந்து பேரணும் அப்படிங்கிறது ரகுராமோட ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த பேட்மிண்டனுக்காக நெட்லாம் கட்டிடுறாங்க போல். ஸோ அந்த இடத்துல தான் வச்சு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு வெளியே வச்சு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தனாவும் கதிரும் சேர போகிறாங்களா பிரிய போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க முடிவு எடுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பார் போல். ஸோ சந்தியாராகம் அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.